اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله. ஷவ்வால் மாதம் என்று சொன்னாலே நாம் அதிகமாக ஃபிக்ர் செய்ய வேண்டியது கஸ்வத்துல் உஹது ஷரீஃபை பற்றி மசாலா. ஷஹதாயில் பத்ருடைய உருஸ் முபாரக் எப்படி ரமலான் மாதத்தில் உலகம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணப்படுதோ அது மாதிரி ததுக்கிரா ஷரீஃப் செய்ய வேண்டியது கஸ்வத்துல் உஹதும் கூட. காரணம் சரித்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்டரி தான் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா அதிகமான சூரத்துகள்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கலாம்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅலம் நாயக பூமான் அதிகமான அத்தியாயங்களுக்கு சூரத்து ஷரீஃப்களுக்கு எல்லா சூரத்து ஷரீஃபுக்கும் யார் பேர் வைக்குவா? ரசூலுல்லாஹ் தான் பேர் வைக்குவாங்க. அது அல்லாஹ் ஒன்று என்ன செய்ய மாட்டான், வஹி ஒன்று அறிவிக்க மாட்டான். ஹபீபை இந்த சூரத்துக்கு இந்த பேர் வைங்க, அந்த சூரத்துக்கு அந்த பேர் வைங்கன்னு சொல்லி. இது நம்முடைய நாயகத்துடைய அஸீமுஷான்ல இது ஒரு விஷயம். நாயகத்துடைய பல அஸமத்து ஷரீஃப்ல இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மூசா நபிக்கோ ஈசா நபிக்கோ அப்படி கொடுக்கப்படலை. அவங்கள உள்ள அஸ்முதான். தௌராத்துல என்ன, மூசா நபிக்கு ஒரு இஷ்டம் கிடையாது, இன்ஜீல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு இஷ்டம் கிடையாது. ஆனா ஃபுர்கான்ல அந்த கிதாபுகளுக்கெல்லாம் சய்யிதுல் குத்துபான, அந்த வேதங்களுக்கெல்லாம் சய்யிதான தலைமைத்துவமான அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீம்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களுக்கு என்ன முழு இக்தியார் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இக்தியார்னா எப்படி, எந்த ஆயத்தை எந்த சூரத்துல சேர்க்கணும் அது ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன எத்தனையோ மக்கி நுசூலாத் எல்லாம் பின்னாடி வரும். 30வது ஜுஸுல 29வது ஜுஸுல வரும். மதனி நுசூலாத் எல்லாம் முன்னாடி வரும். முன்னாடி இறங்கின சூரத்தெல்லாம் பின்னாடி வரும், பின்னாடி இறங்கின சூரத்தெல்லாம் முன்னாடி வரும். இது யாருடைய இக்தியாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்தியார். மாஷா அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா எல்லா இக்தியாரையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பெரிய தலீல் என்ன, குர்ஆன் ஷரீஃப்லயே நாயகத்துடைய இக்தியார் இருக்கு. குர்ஆன் ஷரீஃப்லயே நாயகத்துடைய இக்தியார்.
எந்தெந்த அத்தியாயங்கள்ல எந்தெந்த ஆயத்து சரிவை சேர்க்கணும், அந்த அத்தியாயத்துக்கு என்ன பேர் வைக்கணும். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா அது உம்முல் கிதாப், அதுக்கு அடுத்த சூரத்தை மாஷா அல்லாஹ் அர்ஷுல் அஸீம்னு இல்ல, பக்கரான்னு தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய அர்ஷோட பேர் இல்ல. வசிய குருசியோ சமாவாத்தி வல்லல், வான பூமியை விட விசாலமான குருசி அல்லாஹ்வுடைய குருசி. அந்த குருசி பேர் இல்ல, லவ்ஹு பேரமோ கலம் பேரோ இல்ல. முதல்ல வந்தது இக்ரான் சூரத்துல் அலக், அது இருக்குது 96வது அத்தியாயமா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் தபாரக வ தஆலா இதன் மூலமா அவனுடைய இபாதத்துகளை நம்ம காட்டுறான். என் அடியார்களே, என்னுடைய கலாமுக்குள்ளேயே என் ஹபீபுடைய இக்தியார் இருக்குது. மாஷா அல்லாஹ், வேற எதுல நான் என் ஹபீபுக்கு இக்தியார் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய கலாமுக்குள்ளவே அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்தியார்னா என்ன? ரசூலுல்லாஹ் நாட்டப்படி என்ன, இந்த அத்தியாயத்துல இந்த வசனத்தை சேருங்க, இந்த ஜுஸூல இந்த சூரத்துல இந்த சூரத்தை இந்த ஜுஸூல ஆக்கு, இந்த ஜுஸூல இந்த சூரத்தை ஆக்குங்க. அதுபோல என்ன, இந்த சூரத்துல இந்த ஆயத்தை சேருங்க. இதெல்லாம் என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துன்னு சொல்லல இப்படி சேருங்கன்னு சொல்லி. குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்தும் இப்படி வரல. இந்த சூரத்துல இந்த சூரத்தை கொண்டு போய் இந்த ஜுஸூல சேர்க்க சொல்லுங்க ஹபீபே, இல்ல இந்த சூரத்துல இந்த ஆயத்தை சேர்க்க சொல்லுங்க ஹபீபே. ஒண்ணும் வரலாமா சார்? அப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தௌராத் வேதத்துக்குள்ள என்ன, மூசா நபிக்கு ஒரு இக்தியாரும் அல்லாஹ் கொடுத்தார். அப்படியே அல்லாஹ் கொடுத்தான். 7 வந்துச்சு, 1000 ஜுஸு, 1000 ஜுஸு புக்லெட் மாதிரி எல்லாம் இறக்கணும், பெரிய பெரிய பலகையில. தௌராத்தை ஹிஃப்ஸ் பண்ணாலும் 2 பேர் தான் ஹாஃபிஸ். தௌராத்தை பைஹார்ட் பண்ணது யாரு? 2 பேர் தான். யாரு? ஒன்னு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம். அண்ணன் தம்பி தான். மாஷாஅல்லாஹ் என்ன தௌராத் யாருக்கு வந்துச்சோ அந்த ரசூலும் ரசூலுடைய சகோதரரும் ஹிஃப்ஸ் பண்ணாங்க. வேற யாருக்கு என்ன ஹிஃப்ஸ் பண்ணவனா அல்லாஹ் அதை லேசா கடை. புரியுதா? இன்ஜீல் அப்படிதான். ஈசா நபிக்கு அதுக்குள்ள ஒரு இக்தியார் கிடையாது. ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய இபாதத்துகளாகிய நமக்கு டீச் பண்ணுவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? ஹபீபுல் ஆலமீன் தங்களுடைய இக்தியார், எந்த ஜுஸூல எந்த சூரத்தை சேர்க்கிறீங்களோ, எந்த சூரத்துல எந்த ஆயத் ஷரீஃப் சேர்க்கிறீங்களோ, எதை தாங்கள் முன்னாடி வைக்கணுமோ முன்னாடி வைங்க, பின்னாடி வைக்கணுமோ பின்னாடி வைங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணு செஞ்சா அதுதான் தர்தீபாத். நாம நினைக்கிறதுல தர்தீபாத், நாயகம் எது செய்யறாங்களோ அதுதான் தர்தீபாத். அது குர்ஆன் என்ன செய்யுது? இந்த விஷயத்துல நமக்கு தெளிவா படிச்சு கொடுக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சரித்திரத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிஸ்டரிக்கு நாயகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஃபாத்திஹா சூரத்துக்கு அடுத்தது மாஷா அல்லாஹ் பக்ராங்கிற சூரத்தை நாயகம் வைக்கிறாங்க. மூசா நபி காலத்துல நடந்த
விஷயம் அதை நினைவு கூறுறதுக்காக ததிக்கரா செய்யறதுக்காக சூரத்துக்கு பேரு பக்ரான். இன்னொரு விஷயத்தை நாயகம் நமக்கு என்ன செய்யறாங்க, அது மூலமா டீச் பண்றாங்க. இப்போ லாஹிரி உலமாவும் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த மாட்டு சம்பவத்தினால அந்த பேரை அந்த சூரத்துக்கு நாயகம் வச்சிருக்கிறாங்க. குர்ஆனுடைய பஹரும் பத்னும் அறிந்த ஆரிஃபு ரப்பானியான குத்துப ரப்பானியான அல் குத்துப ரப்பானி வல் கௌஸ் அல் ஆசானி சையதுனா ஹாஜா மொய்னுத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசனி நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் பக்ரானியே முதல் நாயகத்தை சூட்டினாங்கன்னு சொல்லும்போது ஹாஜா நாயகம் கொடுக்குற எக்ஸ்பிளைன் என்ன, இந்த குர்ஆனை ஒரு மனிதன் என்ன ஃபெய்த்தோட நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணும்போது மாடா இருக்கிறவன அது மனுஷனா மாத்திரும். அதனாலதான் பக்ரான் ஆரம்பிச்சு நாசுன்னு முடியும், மாடுன்னு ஆரம்பிச்சு மனுஷன்னு முடியுது. இது எதுமா ஹாஜா நாயகம் கொடுக்குற வியாக்கியானம் விளக்கம். பக்கரா சூரத்துல வந்த மாட்டு விஷயத்துக்கு மட்டுமல்ல, அதுக்கும் தான் அதோட முடிஞ்சிடல. குர்ஆன் என்ன செய்யும், ஹைவானா இருக்கிற ஒரு மனுஷன் ஹைவானியத்து குழுக்கள் இருக்கிறான், அவன் ஹைவானியத்து குழுக்கெல்லாம் குர்ஆன்ல அவன் ஈமானோட குர்ஆன் அவன் இத்திபா செய்யும் போது அவன் என்ன ஆக்கிடாது, இன்சான் ஆக்கிடுவான். அவன்கிட்ட உள்ள ஹைவானியத்தை போக்கியது இன்சானியத்தை கொண்டு வந்து சேர்த்தது. இன்சானியத்துக்கும் சாதாரண விஷயம் அல்ல. காஃபிரே கூட அபூ ஜஹில்ல இருந்து ஃபிரௌன்ல இருந்து நம்ரூத் காரூன்ல இருந்து நரகத்துக்கு போகும்போது அவன் இன்சானுடைய ஷக்கல் அல்லாஹ் மாத்திடுவான். அவனுக்கு ஹைவான் சூரத்து கொடுக்கப்படும். நரகத்துக்கு போற ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், இன்சானுடைய சூரத்துல போக மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்சானி ஷக்கல் கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த சூரத்து ஷரீஃப் இந்த பனு ஆதம்ல நாயகம் மாசால இன்சானி சூரத்துல இருக்கிறாங்க. அந்த சூரத்தோட மிதால்ல உள்ள யாரும் என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துக்கு போக கூடாது. அஸ்ஹாபு ஷிமால்ல போய் யாரும் சேரக்கூடாது. அதனால என்ன, அஸ்ஹாபு ஷிமாலுக்கு போற ஆளும் கூட நல்லா உட்காரு. அஸ்ஹாபு ஷிமால் கூட என்ன, இன்சானி ஷக்கல்ல இருந்து ஹைவானி ஷக்கலுக்கு அல்லாஹ்வை மாத்திரு. அதே நேரத்தில் கித்மீர் அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய தர்பார் வாசல்ல இருந்த புக வாசல்ல இருந்த கித்மீர் சொர்க்கத்துக்கு போகும்போது அது இன்சானி சூரத்துக்கு போகும். அது சிஃபத்தால் அது என்ன ஆயிடுச்சு, இன்சான் ஆயிடுச்சு. புரியுதா? பிறப்பால் அது என்ன, நாயா இருந்தாலும் பிறப்பால் அது நாயாக இருந்தாலும் டாகா இருந்தாலும் கல்பா இருந்தாலும் சிஃபத்தால் அது என்ன ஆயிடுச்சு, இன்சான் ஆயிடுச்சு. எப்படி தஹ்லீகால அதாவது ஜின்னு வர்க்கத்தை சார்ந்தவன் இப்லீஸ், அவன் இபாதத்தால் அவன் மலக்குடைய சிஃபத்து வந்துருச்சு அவன். அதனாலதான் என்ன அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் யார செய்ய சொன்னா, யா மலாயிகத்தி நல்லா கூப்பிட்டு என்ன மலக்குகளே உஸ்ஜூதுங்கறான். அவன் மலக்கல்லவே, அவன் ஜின்னுல. அப்ப அவன் பேர் எப்படி அல்லாஹ்வுடைய ஹுக்ம் கடமையாகும்.
அப்ப அல்லாஹ் அவனை ஏன் பனிஷ்மெண்ட் பண்ணா? புரியுதா? இப்லீஸ் என்னங்க மலக்கு வர்க்கம் அல்ல. அவனே சொல்றான்ல, கலத்தனி மீ நாருங்கறானே அல்லாட்ட. மலக்காதான் சொல்லுவான், அப்படி 100ன்னு சொல்லணும். அல்லாஹ் மலக்கள் 100 படைச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் சுஜூத் யாரை செய்ய சொன்னா? யா மலாயிகத்தீன் அல்லாஹ் கூப்பிடுறான். அல்லாஹ் யா மலாயிகத்தீன். ஆனா இந்த கிதாப்ல என்ன, மலாயிக்க ஆலா வரமாட்டாங்க, மலாயிக்க சுஃப்லாவை தான் அல்லாஹ் சொன்னான். யா மலாயிகத்தீங்கிற அந்த கிதாப்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாமோ இஸ்ராஃபிலோ மலக்கல் மௌத்தோ ருவானோ மாலிதோ ரகீபோ அத்தீதோ அவங்க வரமாட்டாங்க. மலாயிக மலவுல் ஆலா அவங்க வரமாட்டாங்க. சுஃப்லாவை தான் அல்லாஹ் சொன்னான். அந்த சிபத்து இவனுக்கு இல்ல, சுஃப்லாவோட சிபத்து வந்துருச்சு. ஒரு அயனை கொண்டு போய் ஒரு இரும்பு கட்டிய தீயில போட்டா என்ன ஆகும்? ஒரு இரும்பு கட்டியை கொண்டு போய் நெருப்புல போட்டுட்டேன், 1 hour அதுல போட்ட சூட்ல என்ன ஆகும்? அது எப்படி இருக்கும்? நெருப்பு கட்டியா இருக்குமா? அது வந்துட்டு இரும்பு கட்டியா இருக்குமா? நெருப்பு கட்டியா தகையிலாயிடும், மாறிடாது. அது போல என்ன, 6,80,000 வருஷம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ சொன்னவன் இப்லீஸ். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 6,80,000 வருஷம் சொன்னவன் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அதன் மூலமா அவன் சொர்க்கத்துல அவனை ஊஞ்சல் ஆட்டி விடுறதுக்கு அல்லாஹ் மாஷாஅல்லா என்ன 70,000 மலக்குகளை வச்சிருந்தான், சுஃப்லா மலக்குகளை. அஜாசிலா இருக்கும்போது அவன் சொர்க்கத்துல ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருந்தான்னா அவனை ஊஞ்சல் ஆட்டுறதுக்கு என்ன 70,000 மலக்கள் இருந்தாங்க. என்ன அவனுடைய இபாதத் அந்த அளவுக்கு என்ன ரொம்ப மேட்ச் போயிடுச்சு. மலாய்க்க சுஃப்லால அவனை தவாஃப் போற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இப்படி உள்ள இப்லீஸ அல்லாஹ் சொல்லலையே, சுஜூது செய்ய சொல்லலையே. அவன் நெருப்பால படைக்கப்பட்டவன்ல, அவன் ஜின்னுடைய வர்க்கம்ல, அவன் மேல எப்படி அது ஹுக்குமாகும்? அவனுக்கு என்ன மலக்கு சிஃபத்து உண்டு, அதனால என்ன அவன் மேலே ஹுக்குமா. அதுபோல கித்மீர் என்ன ஆகுது? ஜன்னத்துக்கு அல்லாஹ் போகும் தாக்கல் ஆகும் போது அதை இன்சானி சூரத்துல மாத்து. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த ஆடு இருக்குது, அது என்ன இன்சான சூரத்துல மாறிடு. நாயகத்துல கஸ்வா ஒட்டகம் கேமல் என்ன இன்சான சூரத்துல மாறிடு. செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு கரீமுடைய துல்குல்கிற குதிரை ஹாஸ் இன்சான சூரத்துல மாறிடு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகம் இன்சான சூரத்துல மாத்திடுவான் அல்லாஹ். விளங்குச்சா? ஆனா உலகத்துல இன்சானா அங்கங்க நடந்துட்டு இருந்தவன் நரகத்துக்கு போகும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனை ஹைவான்ட சூரத்துல மாத்து. அப்ப குர்ஆன் என்ன செய்யுங்க? காஜா நாயகம் நமக்கு என்ன நசீஹத் கொடுக்கறாங்க. குர்ஆனை நீ மாஷா அல்லாஹ் யகீனோட ஈமானோட நம்பிக்கையோட ஃபெய்த்தோட நீ ஃபாலோ பண்ணும்போது என்ன வளவண்ண ஹைவானியத்திலிருந்து ஹைவானியத்துங்கிறது சுஃபலாவான நிலையில இருந்து இன்சானியத்துங்கிற உருவுடைய மகாமுல ஃபௌக்ல உள்ளது என்ன ஆயிடும்? உயர்த்தி கொண்டு போயிடும். அதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கரான சாப்டருக்கு பேரை கொடுத்து ஃபாத்திஹா ஷரீஃப் பிறகு பக்கரான பேர் கொடுத்து ஆரம்பிச்சு இன்சான் முடிக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே ஹிஸ்டரி, இது எல்லாமே என்ன சரித்திரம். சரித்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை சரித்திரம் சொல்றான்? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல
மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை மட்டும் என்ன எத்தனை இடத்துல பேசுறான்ல அல்லாஹ் அக்பர் 555 இடத்துல 555 இடத்துல அல்லாஹ் பேசுறான் குர்ஆன் ஷரீஃப்ல மூசா நபியோட வரலாறு சரித்திரத்தை ஹிஸ்டரி. புரிஞ்சா? அப்ப சரித்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. சொல்ல போனால் சரித்திரம் நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றுமா சார்? நம்முடைய லைஃப்ல உள்ள இருளான பாகங்களை நம்ம விட்டு என்ன அதை காலிஜாக்கி நம்முடைய லைஃபை லைட்டிங் ஆக்கியது சரித்திரம். நம்ம மாஸ்டர்ல என்ன ஹக்காக படிக்கும் போது சரித்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. இப்ப நான் சொன்னது அத்தனையும் சரித்திரம். இது எல்லாமே என்ன சரித்திரம். இது சரித்திரம் ஹிஸ்டரி. குர்ஆன்ல ஒரு ஆயத்து இல்லைன்னு சொன்னேன். அல்லாஹ் ஹபீபுல் ஆர்த பார்த்து ஹபீபே இந்த ஜுஸூல இந்த சூரத்தை சேருங்க, இந்த ஜுஸூல இந்த சூரத்தை ஆக்குங்க, இந்த சூரத்துல இந்த ஆயத்தை ஆக்குங்க. இப்படி அல்லாஹ் என்ன செய்யல? ஒரு ஆயத்தை இறக்கல. அதுக்கு மாறா அல்லாஹ் என்ன செஞ்சான்? நாயகத்துக்கு அல்லாஹ் இக்தியார் கொடுத்துட்டான். ஹபீபுல் ஆலமை தாங்கள் எப்படி இஷ்டப்படுறீங்களோ அப்படி ஆக்குங்க. அதை நாம படிக்கும்போது என்ன நம்முடைய நாயகமான நம்முடைய ஆரியர் ரட்சகரான சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் அவருடைய கலாமுல்லாஹ்வுக்குள்ளே அல்லாஹ்வுடைய கலாமுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்முடைய நாயகத்துக்கு அல்லாஹ் அதிகாரம் கொடுத்திருக்கிறான், எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய நாயகத்துக்கு அல்லாஹ் அதிகாரம் கொடுத்திருக்கிறான், இக்தியார் கொடுத்திருக்கிறான் என்பது நமக்கு மாஷா அல்லாஹ் என்ன அறியும் போது நாம் நம்முடைய ஈமானுடைய பிரகாசம் என்னாவது கூடுது, அதிகமாகும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத் ஷரீஃப் அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான், எவ்வளவு ஃபௌக்ல வச்சிருக்கிறான். அவன் கலாமுக்குள்ளே அல்லாஹ் அதிகாரம் கொடுத்திருக்கிறான், அவன் கிதாபுக்குள்ள அல்லாஹ் அதிகாரம் கொடுத்திருக்கிறான், அவன் கிதாபுக்குள்ள அல்லாஹ் அதிகாரம் கொடுத்திருக்கிறான். அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா புரியுதா? அர்த்தமானுச்சா? அப்ப சரித்திரங்கிறது நம்முடைய ஈமான சலாமத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதுக்கு தொடர்பான நிறைய ஹதீஸ் நபவியா விஷயங்கள் வருது. இமாமா யுத்தத்தில் நிறைய ஹாஃபிதான சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதான பிறகு குர்ஆன் ஜம்மு செய்யும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு உத்தரவு போட்டாங்க. எந்த ஒரு சஹாபி ஒரு ஆயத்தை கொண்டு வராண்டாலும் அதுக்கு 2 ஷாஹித் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் இந்த ஆயத்து நாசில் ஆகும் போது நான் கூட இருந்தேன்னு ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு சஹாபி. இல்ல காத்திபுல் வஹீ தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை தஹ்கீக் தஸ்தீக் செய்யறதுக்கு 2 சாட்சி இருக்கும். 2 சாட்சி கூட அழைச்சிக்கிட்டு வந்தாதான் அதை என்ன செய்யறது, கபூல் செய்யறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம்ல குர்ஆன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப கவனமா அதை என்ன செய்யறாங்க, மேனேஜ் பண்றாங்க. சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அந்த நேரத்துல ஹுஸாமத் இப்னு குஸை ரலியல்லாஹு தஆலா என்ன அவங்க ஒரு சாட்சியை கொண்டு வரல, 2 ஆயத்தை கொண்டு வர. அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள், உங்க சாட்சி எங்க, உங்களுக்கு சாட்சி எங்க, இது ஆயத்துங்கிறது. அவங்க சொன்னாங்க, எனக்கு எதுக்கு சாட்சி தேவையில்லை. காரணம்
என்னுடைய ஒரு சாட்சியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சாட்சிக்கு சமமாக்கி இருக்கிறாங்க. நான் ஒரு ஆள் சாட்சி சொன்னா அது என்ன ரெண்டு சாட்சிக்கு ஈக்குவல் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் திருவாயில சொல்லிருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரெட் கேமல் நாயகம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. சிகப்பு ஓட்டம் ஒரு யகூதி என்ன சிகப்பு ஓட்டத்தை கொண்டு போகும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்குறதுக்கு தயாரானாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சே பேசியாச்சு. சரி நான் பைத் சரிவிட போய் முபாரக்கான வீட்டில் போய் அதுக்கான கரையத்தை தொகையை கொண்டு வர அப்படின்னு நாயகம் வந்திருக்கும் போது யகூதிகள் வேற ஆள் சில குழப்பத்தை உண்டாக்கும். அந்த என்ன செஞ்சான் வித்தையா ஒட்டகை வியாபாரம் முடிஞ்சிருச்சு. காசு கூட்டி சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான் நமக்கு லாபம் நிறைய வருதுன்னு சொல்லி நாயகத்துக்கு விற்கிறான்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இங்க விற்கிறான்னு முடிவுக்கு வந்துட்டான். நாயகம் காசு எடுத்துட்டு வந்தேன்னா பணத்தை கொண்டுட்டு வந்து இந்தாப்பா குடி பார்த்து அமௌண்ட்டை குடி பொருளை கூட கேட்டா ஏன் அமௌண்ட் நான் விற்கவே இல்லை. நீ என்ன வித்துட்ட எவ்வளவுக்கு? நான் பணத்தை எடுக்க வீட்டுக்கு போனேன் வேணா மாத்தி பேசுறேன். சாட்சி எங்க யாரு சாட்சி? இந்த சாவி என்ன வியாபாரம் நடக்கும்போது அங்க இல்ல அது வந்து நான் சாட்சி நான் சாட்சி. அந்த யகூதிகள் எல்லாரும் மொத்தம் என்ன கரியந்தி பூசுற மாதிரி போயிடுச்சு. நான் சாட்சி வித்த இவ்வளவு அவன் பேசுறது உள்ள வாயடிச்சு போய் நான் பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுத்துட்டான். ஒற்றையை வாங்கிட்டு வர இதமா கேட்டான் கண்மன் நாசலாசன் என்ன ஹபீப் நீங்க இடத்துல இல்லை என்ன சொன்னீங்க? யார சொல்லலா தாங்கள் மாசால வாங்கிட்டே முபாரக்கான திருவாயான்னு சொல்லிட்டீங்க. வாங்கிட்டீங்க மாசால நான் கண்ணால பாக்குறது ஒன்றும் புதுமே இல்லை. தாங்கள் அல்லாஹ்வை சொல்றீங்க நான் கண்ணால பார்த்தேனா வாதவுல் ஆசிரியர் என்ன தெரியும்? தாங்கள் சொல்றீங்க நானும் சொல்றேன் வாதவுல் ஆசிரியர் சொர்க்கம் நரகம் கியாமத்து ஹஷர் மனக்கு இதெல்லாம் யாரு பார்த்தா யார சொல்ற எல்லாம் தாங்கள் முபாரக்கான திருவாயால சொல்றேன் நான் நம்புறேன். அதையெல்லாம் வானலோகத்து ரகசியத்தை நம்பும் போது நாயகமே இது என்ன இங்க நடக்கிற விஷயம் அவன் பொய்யன்னு தெரியுது நல்லாவே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்தாருல் ஆலமீன் நாயகத்துக்கு அல்லாஹ் எல்லா இக்தியார் கொடுத்திருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சஹாபியுடைய சாட்சியை ரெண்டு சாட்சிக்கு சமமா நாயகம் உயர்த்தி வச்சுட்டான். எந்த காரியத்தில் நீங்க என்ன ஒரு சாட்சி சொன்னா போதும் சரியத்துல நம்ம சாட்சி கபூலம். ரெண்டு சாட்சி வேண்டிய இடத்துல நீங்க ஒரு சாட்சி சொன்னா போதும் அது என்ன ஆகும் செல்லுபடியாகும் அது கபூலம். அல்லாஹு அக்பர் கபீரா. இதுல நமக்கு என்ன தெரியுது? நாயகத்தோட இக்தியார் புரிஞ்சு கலாமுல்லாக்குள்ள எப்படி இக்தியார் அது மாதிரி என்ன ஷரியத்துல இக்தியார். இந்த இக்தியார் எதுனா மத்த அம்பியாக்கள் கிடையாது மத்த உள்ள அசுங்க கிடையாது. ரசூல் உலுல் அஸ்ம் மூசா நபி உலுல் அஸ்ம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம் ஈசா நபி உலுல் அஸ்ம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா எல்லா இக்தியாரையும் அல்லாஹ் கொடுத்திருக்கான். நாம முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அலமத்தை நாம அறியாம மாரிஃபா செய்யாம இருந்தா எப்படிங்க ரசூலுல்லாஹ் மேல உங்களுக்கு முஹப்பத் வரும்? எப்படி முஹப்பத் வரும்? எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பொருளையும் அதோடைய கிரேட்னஸ் நீ புரியும் போது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும் போது தானே அதுல உனக்கு ரொம்ப அதிகமான ஈர்ப்பு வரும் அதிகமான க்ளோஸ்னஸ் வரும். இப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டுட்டு ரசூலை பத்தி என்ன மாரிஃபா செஞ்ச? ரசூலை பத்தி என்ன மாரிஃபா செஞ்ச? ரசூலை பத்தி மாரிஃபத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நமக்கு தரக்கூடியவர்கள் தான் அவுலியாக்கள். மாஷாஅல்லாஹ் கௌசுல் ஆலமா இருக்கட்டும், காஜா நாயகமா இருக்கட்டும், ரிஃபாய் நாயகமா இருக்கட்டும், ஷாதிரி இமாமா இருக்கட்டும், எல்லாம் என்ன மாரிஃபத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய மாரிஃபா நமக்கு என்ன தரக்கூடியவங்க. ரசூல் யாரு காட்டுறவங்க? மாஷாஅல்லாஹ்
நமக்கு ரசூல் யாருன்னு காட்டுறவங்க மாஸ்டர். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்க உங்களுக்கு சாட்சி ஒண்ணு நீ மட்டும் வரீங்க? மாஷா அல்லாஹ் சையதுனா அலி கர்ரமல்லாஹு சொன்னாங்க, அவர ஒரு சாட்சி என்ன 2 சாட்சிக்கு சமம். அந்த சஹாபி கொண்டு வந்த ஆயத்து லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் ஃபைன் தவல்லு ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ரப்புல் அர்ஷில் அஸீம். சூரத்து தௌபாவுடைய இந்த கடைசி 2 ஆயத்து என்ன அவங்களுடைய இருந்துச்சு, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்ப நம்முடைய நாயகத்துடைய அந்த இக்தியார் இந்த எல்லா விஷயம் நமக்கு என்ன தெளிவுபடுத்து. அப்ப சரித்திரங்கள் மூலமாக இப்ப அந்த ஒட்டக வியாபாரம் ஒரு சரித்திரம், அது மூலமா மசாலா என்ன எவ்வளவு பெரிய நம்முடைய நாயகத்துடைய அனுமதி இல்ஹாராவது விளங்குதா? புரியுதா? அதாவது ஹதீஸ் ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபாக்கள்ல கூட ஒரு சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல ஒரு ஆளு ஜினா செஞ்சான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஜினா செஞ்சவர் உண்மையிலே ஜினா செஞ்சாரு, அந்த ப்ரூஃப் பண்றதுக்கு அவங்க சரியான சாட்சி இல்லை. ஒரு ஆளு உண்மையிலே ஜினா செஞ்சாரு, ஆனால் அது தஹ்கீக் செய்யறதுக்கு என்ன சாட்சி அவங்கள்ட்ட இல்லை. அதனால அவங்களோட ரிவாயத்துகளை என்ன கபூல் செய்யற விஷயத்துல முஹத்திஸ்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு, இஃப்திலாஃபாத் இருக்கு. புரிஞ்சா? அதனால அந்த பிரபல எல்லாம் மஜ்ஹூல் ஹாலா போயிட்டாங்க. விளங்குதா? சாட்சி அந்த அளவுக்கு முக்கியமானது. அப்படிப்பட்ட சாட்சியிலே நம்முடைய நாயகத்துடைய இக்தியார் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒளிமயமான திருவாயால சொல்லிட்டாங்க, உங்களோட ஒரு சாட்சி 2 சாட்சிக்கு சமமானது. போதும், கலாமுல்லாஹ் அது. விளங்குதா? ரசூலுல்லாஹ்வுடைய அஸமத்தை என்னன்னு ஒருத்தன் என்ன விளங்காம அவன் நான் ஸலவாத் ஓதுறேன் ஓதும் போது ஜஸா கிடைக்கும். பிரியாணி யாரு சாப்பிட்டாலும் என்ன பசி போகும். நல்ல ஹைதராபாத் தம் பிரியாணி சாப்பிடுறான், பசி அவனுக்கு போகாம இருக்குமா? பசி நீங்க தான் செய்யும், பசி வேணும். ஆனா என்ன சாப்பிட்டனே தெரியாம சாப்பிடும் போது அவன் என்ன டேஸ்ட் பண்ணிருப்பான்? வாழ்க்கைங்கிறது மனசு என்ன டேஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த உலகத்துல. ஒரு சஹாபி நாயகத்துக்கு கேட்டாங்க, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால கிப்ர பத்தி நாயகம் பயான் செஞ்சாங்க. கிப்ரு மோசமானது, தற்பெருமை என்ன மோசமானது. அது ஒருத்தர் கல்புல கடுகளவு இருந்தா அவன் ஜன்னத்துக்கு போக மாட்டான். அல்லாஹ் ரசூல் நம்மளை காப்பாற்றணும். நம்ம நம்மளுடைய அகலை என்ன அந்த மாதிரியான சூல் அஹ்லாக் நமக்கு என்ன மூத்தி வரைக்கும் வராம காப்பாற்றணும். மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இப்படி பயான் செய்யும்போது ஒரு சஹாபி எதிர்த்து கேட்டாங்க, நாயகமே நீண்ட ஹதீஸ். சஹாபி கேட்டாங்க, நாயகமே என்கிட்ட சில குணாதிசயம் இருக்குது, நான் நல்லா குளிப்பேன், வாசனை திரவியங்கள்லாம் தேய்ச்சி குளிப்பேன், குளிச்சுட்டு வந்து நல்ல ஜெய்தூன் ஆயில் தலைக்கு போட்டு கண்ணாடி பார்த்து நல்லா அழகா தலை வாருவேன், தலை வாரது நல்ல காஸ்ட்லியான சீப் வச்சு தலை வாருவேன், நல்ல ஷர்ட் போடுவேன், நல்ல ட்ரெஸ் பண்ணுவேன், நல்ல பர்ஃப்யூம்லாம் இத்தர்லாம் யூஸ் பண்ணுவேன், நான் போடுற செருப்பு ஷூஸ் கூட நல்லா பார்த்து பார்த்து நல்லா வாங்குவேன், அது நல்லா மேனேஜ் பண்ணுவேன், தொடச்சு கிடச்சி அது அழுக்கா இல்லாம. இப்படி நிறைய சொன்னாங்க. சொல்லிட்டு
இதெல்லாம் தற்பெருமையில கிபிர்ல சேருமா யார சொல்லலாம்னு கேட்டாங்க. அப்ப கண்மன் நாயகம் ஒளிமயமான திருவாயால நாயகம் திருவிழமானாங்க. அதெல்லாம் சேராது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் பேர் அழகன், அவன் அழகையே விரும்புகின்றான்னு சொல்லி விளங்குதா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப அந்த சஹாபா என்ன செய்யறாங்க? லைஃப் அவங்க ரசிச்சு வாழ்றாங்க. சும்மா ஏனாதான எதையும் தூக்கி போட்டோம், எதையும் சாப்பிட்டோம், எதையும் இறங்குச்சா அப்படி இல்லாம அவங்க லைஃப் என்ன செய்யறாங்க? என்ஜாய் பண்றாங்க மாஸ்டர். விளங்குதா? அது எல்லாம் நாயகத்துக்கு சொல்லி காட்டி இதெல்லாம் என்ன கிபிராவுமா யார சொல்லலாம்னு கேட்கிறாங்க. அதுக்கு தான் ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கீக் கலிமா பிஷார செய்றாங்க. லா, அது கிபிரா ஆகாது. அல்லாஹ் பேர் அழகன். அல்லாஹ் என்ன? ஜமீலுன். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் பேர் அழகன், அவன் அழகையே விரும்புகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால மர்சால நாயகம் பிஷாரத்தை பஸ். அப்போ ஒரு மனுஷன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெருமைகள் தெரியாம ரபீத்தவல் வந்தா மௌலிது ஓதுறோம், வெள்ளிக்கிழமை வந்தா சலவாத்து ஓதுறோம், புர்தா ஓதுறோம், ஓதல்கள் நிறைய இருக்குது. அது என்ன நீ அறிஞ்ச, அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட, அதுக்கான அஜ்ரு கிடைக்கும், ஓதுறதுக்கான கூலி கிடைக்கும். நாயகம் கிடைக்க மாட்டாங்க. கூலி கிடைக்கிறது முக்கியமா, நாயகம் நமக்கு கிடைக்கிறது முக்கியமா? இப்ப சஹாபாக்கள்னா 1 லட்சம் சலவாசரி ஓதிட்டு உட்கார்ந்து இல்ல, புரிஞ்சா? நாயகத்துடைய அவமத்து சரி அவங்க என்ன புரிஞ்சிருந்தாங்க. புரியுதா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பிரபலமான பெரிய சஹாபி. அவங்க நாயகத்துடைய காஸ் காதிம் வல ஒரு காதிம். கண்மணி நாயகம் பைத்துல் கரீம்ல இருந்து வெளியாகி மிம்பர் ஷரீஃபுக்கு வரும்போது, மதீனா மவ்ரான ரியாதுல் ஜன்னா இருக்குதுல்ல, அந்த இடம், அது ஏன் ரியாதுல் ஜன்னாவா போனுச்சு? அந்த பூமிக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியம், அந்த பரிசுத்தமான புனித பூமிக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். அது அதிகமான முறையில நாயகத்துடைய கதமேனி ஷரீஃபை தக்மீல் செஞ்சுச்சு மாஷா. நாயகத்துடைய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் மாஷா. நாயகத்துடைய கதமேனி கரீம் நம்ம தக்மீல் செய்யணும் தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் மாஷா. அந்த அந்த இடம் என்ன? இந்த உலகத்துல அதிகமா ரசூலுல்லாஹ்வுடைய திரு பாதங்கள் முத்தமிட்டுச்சு அங்க நாயகம் நடக்கும்போது மாஷா. அதனால அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்திலேயே நீங்க சொர்க்கத்தில் இருக்கிறதா மாஷா அல்லாஹ் என்ன அங்க போய் உட்காரு மாஷா. அது சொர்க்கமாயிடுச்சு. ரசூலுல்லாஹ் திரு பாதத்தை முத்தமிட்டதுனால அது என்ன சொர்க்கத்துல ஒரு பகுதியாயிடுச்சு. சொர்க்கத்துல ஒரு போர்ஷன் ஆயிடுச்சு, ஒரு புஸ்தான் ஆயிடுச்சு, ஒரு பூங்காவனம் ஆயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏதோ வாய் முணுமுணுக்கு ஏதோ சொல்றாங்க வாயால, பின்னாடியே வராங்க, கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வராங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மற்ற சஹாபாக்கள்லாம் இதை பார்த்தாங்க. ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க. சஹாபாக்கள் என்ன அமல் செய்யறதுல அவங்க ரொம்ப ஆர்வமானவங்க. ரொம்ப என்ன ஆர்வமானவங்க. அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஏதோ வாய் முணுமுணுக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் கரீம்ல இருந்து மிம்பர் ஷரீஃபுக்கு வரும்போது, தஷ்ரீஃபுல் கரீம் ஆகும்போது மாஷா அல்லாஹ் என்ன பின்னாடியே ஹிதமத்துக்கு வரக்கூடிய சஹாபாக்கள் இவங்கெல்லாம் வாய் முணுமுணுக்கு. ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு கேட்டார் இப்னு மஸ்ஊத், என்ன நீங்க ஏதோ சொல்றீங்க, என்ன திக்ர் சொல்றீங்க? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தஸ்ரீஃபுல் கரீம் ஆகும்போது ஏதோ உங்க வாய் முணுமுணுக்குது, என்ன திக்ர் சொல்றீங்க, அது எங்களுக்கு சொல்லலாமா? அனுமதி உண்டா? தெரிஞ்சுக்கலாமா? நாங்களும் அங்க இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல இப்ப வாய் முணுமுணுக்குறீங்க. ஒரு ஆள் சும்மா வாரத்துக்கும் ஏதோ சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. உதறு என்ன ஆடுது, ஏதோ சொல்றீங்க, என்னன்னு தெரியலாமா? இல்லைன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாங்க, வேற ஒண்ணுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் கரீம்ல மின்பர் ஷரீஃபுக்கு வரும்போது எத்தனை ஸ்டெப்பு நாயகம் வைக்கிறாங்க நான் எண்ணிக்கிட்டே வந்தேன். காரணம் என்னன்னா, நாயகம் வைக்கிறத விட நான் அதிகமா வச்சிடக்கூடாதுங்கிறதுனால. புரியுதா? நாயகம் மனுஷாலா ஷரீஃபுல் கரீம் ஆகும்போது கதமேன் ஷரீஃபை எத்தனை ஸ்டெப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசாலா வைக்கிறாங்க நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். நாயகம் வைக்கிறத விட நான் ஜாஸ்தியா வச்சிடக்கூடாது. இது எப்போ வரும்? ரசூலுல்லாஹ்வுடைய அகமது தெரியும் போதுதான் நாயகத்தை விட ஜாஸ்தியா நம்ம செய்யக்கூடாது. விளக்குச்சா? 1000 செலவாத்து 10,000 செலவாத்து என்ன ஓதிட்டா பத்தாது. இதுதான் ஹக்கான அறிஞ்சு வைக்கிற மஹப்பத். இதுதான் இங்க நாயகத்தோட அகமத். அவங்களுக்கு என்ன அல்லாஹ் திறந்து காட்டு, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தது போல அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளிமயமான திரு பாதங்கள் எத்தனை முறை நாயகம் எடுத்து வைக்கிறாங்களோ. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசா பூமியில் நடக்கும்போது செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அது என்ன விவரிக்குவாங்க. இந்த பூமியில ரசூலுல்லாஹ் திரு பாதம் படுதா படலையா நமக்கு சந்தேகம் இருக்கும். அவ்வளவு மென்மையா வைக்குவாங்க, ஸல்லல்லாஹு அவ்வளவு சாஃப்டா வைக்குவாங்க. தரையில நாயகத்துடைய திரு பாதம் படுதா அல்ல ஆகாசத்துல போகுதான்னு என்ன நமக்கு ஒரு தோணல் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். கண்மணி நாயகத்துடைய முபாரக்கான அந்த முபாரக்கான நட. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்துடைய திரு பாதங்கள் எத்தனை ஸ்டெப் வைக்கிறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை விட ஒரு ஸ்டெப் நான் ஜாஸ்தியா வச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் எப்ப வரும்? ரசூலுல்லாஹ் யாருன்னு என்ன நாயகத்துடைய அகமத்தை மாரிஃபா செய்யும் போதுதான் வரும். அப்ப இது எல்லா விஷயத்தோடு சரித்திரம் ரொம்ப இன்வால்வா இருக்கு. அப்போ இந்த ஷவ்வால் மாதம்னு சொன்னாலே ஷவ்வால் மாதத்துடைய மெயின் விஷயம் என்ன? கஸ்வத்துல் உஹத். கஸ்வத்துல் உஹத் அதுல குறிப்பாக சய்யிது ஷுஹதாய் அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் ஃபஃபாது அலைனல் பரகாத் மின்ஹு ஃபித்தாரினா மினாயிரம் அவர்களுடைய அந்த ஷுஜாஅத், அவர்களுடைய ஷுஜாஅத். இஸ்லாமுடைய முதல் போர் எதுமா? இஸ்லாமுடைய முதல் போர் எது? இஸ்லாமுடைய முதல் போர் எது? முத்தாலிம் தானே. இஸ்லாமுடைய முதல் போர் எது? மலையாளத்தில் ஒன்று சொல்லு, வேமா சத்தமா தெரிஞ்சது சொல்லு. பத்ர் எது?
எதுப்பா எது என்னமா பத்ர் கன்ஃபார்மா பத்ர் தானே முதல் போர் எது பத்ர்னு சொல்றாங்க கை தூக்குங்க முதல் போர் பத்ரன்னு சந்தேகமா இருக்குதா உனக்கெல்லாம் புதாக சந்தேகமா இருக்குதா கை தூக்கல கை தூக்காப்புல உயிருக்கு எடுத்து போட்டுதான் என்ன இருக்கும் எது பத்ர் போறோம் சொன்னா கையை தூக்குங்கன்னு சொன்னேன் எல்லாத்த ஒன்றையும் தான் அப்ரானந்தே பேசுறேன் எது கை தூக்கு கோலத்துல கேட்டிருப்பா அதற்கு இங்க விட வேணாம் கை தூக்கு போடு முதல் போர் பத்ர் அல்ல முதல் போர் என்ன பத்ர் அல்ல புரிஞ்சா முதல் போர் மாஷா அல்லாஹ் சரியத்துல் ஹம்ஸா முதல் போர் எது சரியத்துல் ஹம்ஸா கஸ்வால முதல் கஸ்வா பத்ர் மாஷா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டு நாயகம் தலைமை ஏற்று வந்தது பத்ர்ல முதல்ல. ஆனா இஸ்லாமிய சரித்திரத்துல ரிசாலத்து முஹம்மதியால கண்மணி நாயகம் மதீனா முனவ்வரா ஹிஜ்ரத்தான பிறகு முதல் நடந்த போர் மசாலான்னு சொன்னா போருக்காக நாயகம் அனுப்பி வச்சதுன்னு சொன்னா அது சரியத்துல் ஹம்ஸா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராக்கு ஹிஜ்ரத்தான பிறகு மக்கா வாசிகள் மக்காவுள்ள குஃபார்கள் முஷ்ரிக் என்ன பண்ணாங்க, மதீனா ஷரீஃபுக்கு பக்கத்துல இருக்கிற கரியாக்கல்ல உள்ள மக்கால உள்ள காஃபிர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சஹாபாக்கள் பெண்மணிகள் குழந்தைகள் அவங்க ஆடு மேய்க்க போனாங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்றது, ஆட்டை புடுங்கிறது பறிக்கிறது, இப்படி ஏதாவது அவங்களுக்கு தொண்டை சிரமத்தை கொடுக்கிறது. இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பக்கத்து காஃபிர்கள். நாயக மாஷா மதீனா முனவ்வராக்கு ஹிஜ்ரத் வந்தது எந்த மாசத்துல தெரியுமா? எப்போ வந்தாங்க ரசூலுல்லாஹ்? ரபீஉல் அவ்வல் மாசம் வந்தாங்க. பிறை 12 திங்கட்கிழமை தான் மதீனா ஷரீஃபுக்குள்ள தாখিল ஆனாங்க. புரிஞ்சா? பிறை 12 திங்கட்கிழமை அன்னைக்கு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து முனவ்வரால தாখিল ஆனாங்க மாஷா. இந்த ரபீல் அவ்வல் இருந்து ரபீல் ஆகிர் ஜமாத்துல் அவ்வல் ரபீல் ஆகிர் ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துல் ஆகிர் ரஜபு ஷாபான் ரமலான் ஷவ்வால் இந்த 7 மாசமும் தொடர்ந்து விடாமல் மக்கத்து முஸ்லிம்கள் குஃபார்கள் மதீனா முனவ்வராவுடைய அந்த சுற்றி பக்கத்தில் இருக்கிற கரியாக்கல்ல உள்ள அந்த குஃபார்களுக்கு தோஸ்தியான ஃப்ரெண்ட்ஸான ஆட்களை வச்சு என்ன அதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த டைம்ல அபூ சுஃபியானுடைய தலைமையில அபூ லஹபுடைய தலைமையில அபூ சுஃபியான் அபூ லஹப் எல்லாமே ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு 300 அடியாட்கள் ரவுடிஸ் 300 ரவுடிஸ கூட கூட்டிட்டு போயிருக்கிறாப்ல. ஏன்னா ஒரு காலம் ஏதாவது பிரச்சனை உண்டாகலாம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மதீனா பக்கத்துல கிராஸ் பண்றோம் போகணும், இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் முஸ்லிம்ங்கிறதுனால 300 ரவுடிஸ கூட்டிட்டு என்ன அவன் வியாபாரத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றான் பெரிய தௌலத்தோட. ரவுடிஸ் மட்டும் 300 பேர். அதெல்லாம் மக்கத்துல உள்ள வியாபாரத்துக்கு போன அபூ சுஃபியான் அபூ ஜஹல் என்ன இருக்கிறான் புரியுதா? இந்த கூட்டத்தை போய் வழிமறிச்சு நிறுத்தி இவங்களுக்கு ஒரு ஹவுஃப் கொடுக்கிற மாதிரி போரிட நிகழ்ந்தா போரிடணும், சண்டை போடணும். அதுக்கு யாரு ரெடின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரையும் கூட்டி கேட்டாங்க. மாஷா அல்லாஹு அக்பர் கபீரா சய்யிதுல் அஷ்ஜஈன் அம்மா ரசூலுல்லாஹ் حمزة القرار عليه أفضل الصلاة وأكمل التسليم ما شاء الله إنه إلي சொன்னாங்க லப்பைக் سيدي يا رسول நாயகமே நான் போறேன்.
எத்தனை பேருக்கு ஏஜமானி தாங்கள் உத்தரவு இஜாசத்து கொடுங்க, நான் ஒரு ஆள் போறோம். 300 பேர் ரவுடி, அது அல்லாம வியாபாரத்துக்கு வந்தோம்னாப்பா எல்லாம் கணக்கு பண்ண ஒரு எப்படி என்ன 200-800 பேர்கிட்ட வந்துடும். என்ன சொல்றாங்க? தாங்கள் இஜாசத்து கொடுங்க, தாங்கள் முபாரக்கான திருவார இஜாசத்து இருந்தா எனக்கு எதுக்கு ஆள்? அல்லாஹ் அக்பர். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமுல் ஷான் என்ன மாஷா அல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ராருடைய கல்ப அத்ஹருல் அஸீம் என்ன மாரிஃபா. அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மள அனுப்புறது யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அனுப்புனா அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் அங்க வரும் மாஷா அல்லாஹ். யாரு தேவை? இதுதான் ஹம்ஸா மாஷா அல்லாஹ். ஹம்ஸா நாயத்துடைய ஹயாத்த தையிபாவை நாம் படிப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா கவலைகளும் என்ன இருந்த இடம் தெரியாம எல்லாம் பறந்து போயிடும். என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கட்டும், வியாதியா, கடனா, தொழில் இல்லையா, டிப்ரெஷனா, பிள்ளை இல்லையா, என்ன விதமா இருக்கட்டும், ஒரு மனுஷனை இந்த உலகத்துல என்ன அப்படி அரஸ்ட் ஆகக்கூடிய எவ்வளவு பெரிய டிப்ரெஷன் என்ன இருக்கிற இடம் தெரியாம அது ஓடி போயிடும். அம்பர சொல்ல ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்த தய்யிபாவை நாம் மாஷா அல்லாஹ் என்ன மாரிஃபா செய்யணும். அவ்வளவு பெரிய அபூர்வமான வாழ்க்கைக்கு அவங்க சொந்தக்காரங்க. 300 பேர் ரவுடி இருக்கிறான், அடியாட்கள். அது அல்லாம கூட வியாபாரத்துக்கு போனவனா இருக்கலாம். என்ன சொல்றாங்க? தாங்கள் இஜாசத் கொடுத்து அனுப்புங்க நாயனமே. எதுக்கு கூட ஆடணும்? நான் போயிட்டு வரேன். இதெல்லாம் சுஜாத், இதெல்லாம் வீரம், ஈமானியத்தான வீரம். அவர்கள் தன்னுடைய உடல் சக்தியை நம்பி சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருநாவிலிருந்து வரக்கூடிய உத்தரவு மாஷா அல்லாஹ். அந்த யகீன்ல அந்த ஈமான்ல சொல்றாங்க. தன்னுடைய குவத்த ஆற்றலை அவன் என்ன செய்யல, ஹைலைட் பண்ணல. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமுடைய அலமத்தை ஹைலைட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்லி அனுப்பும்போது நமக்கு வேற எதுக்கு ஆளலாம்? அனுப்புறது அல்லாஹ்வுடைய ரசூல் மாஷா அல்லாஹ். அங்க அல்லாஹ் ஃபத்ஹாய் கொடுப்பான். ரசூலுடைய திருநாமம் அது உத்தரவுள்ளது. புரியுதா? ஷரியத்துல் ஹம்ஸா இதுதான். என்ன முதல் போர்னு சொன்னா இதுதான். பத்ர் இரண்டாவது. புரிஞ்சா? ஆனா பத்ரிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா நாயகம் திருநாமத்தை முதல் சொன்னாங்க. கோவியா ஹம்ஸா, எழுபுக ஹம்ஸா. இரண்டாவது கோவியா அலி. புரிஞ்சா? சரியாவனையும் சரி, கஸ்வால பத்ர்லையும் சரி, உஹதுலையும் சரி, சய்யிது ஷுஹதாஇ அமீரு தைபா அஸதுல்லாஹ் அஸது ரசூலுல்லாஹ் அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுத் தஸ்லீம் வ ஃபாத அலைனா பரக்காத் மின்ஹு தஹரத் தனாமி நாயகம். அவர்களுக்கென்று ஒரு அபூர்வமான ஒரு இடம் இருக்குது மாஷா அல்லாஹ். அப்பேற்பட்ட அந்த நாயகருடைய ஷஹாதத்து முகத்தஸ் நிகழ்ந்த மாதம் இது. சையதத்துல் ஆலமீன் பித்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா வெள்ளிக்கிழமையும் சையதா ஃபாத்திமா நாயகி ஜியாரத் ஷரீஃப் வருவாங்க. ஹம்ஸா நாயகி ஜியாரத்துக்கு வர மட்டும் இல்ல, சையதா அழுவாங்க, அங்க இருந்து கிரைம் பண்ணுவாங்க. சையதனா ஹம்ஸா நாயகத்துடைய கபர் அத்ஹர் ஷரீஃப் பக்கத்துல இருந்த அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்ச நேரம் கிரைம் பண்ணுவாங்க, சையதா அழுவாங்க. கொஞ்ச நேரம் சையதத்துல் ஆலமீன் மாஷா அல்லாஹ். அப்ப இப்பேற்பட்ட இந்த நாயகருடைய அலமத்து முபாரக்கா, அவர்கள் அருமை பெருமைகள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஹம்ஸா நாயகத்துக்கு இருந்த ஆழமான அந்த
தொடர்பு, இவைகள் எல்லாம் நாம் என்ன கட்டாயம் படித்துக் கொள்ள வேண்டிய விஷயமா சார். அவைகளை நாம் படித்துக் கொள்ளும் பொழுது நமக்கு அது தீனியத்தான, துனியவியத்தான, உக்ரவியத்தான நம்முடைய 3 நிலைகளையும் அது நூறானியத்தாக ஆக்கி வைக்கும் சார். அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் என்ன வர்ற ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ஈவினிங், மண்டே நைட், அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபத் ரமதுல் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் முபாரக்கான திங்கட்கிழமை ராத்திரி சையது ஷுஹதாயி அம்மர் ரசூலுல்லாஹ் ஹம்ஸத் அல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸும், அதுபோல் மாஷா அல்லாஹ் முஹ்சின இஸ்லாம் அம்மர் ரசூலுல்லாஹ் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹுமா ஃபித் தார் ஆமீன். நாயகமார்களுடைய உருஸ் முபாரக் மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன வர்ற ஞாயிற்றுக்கிழமை, சண்டே ஈவினிங், மண்டே நைட் இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பாதல் மக்ரிபு ஹஜா நாயத்துடைய மனது ஹிமாயத்துக்கு ஒன்று இங்கே இருக்குதுமா சார். ஏன்னா எல்லாரும் அவசியம் என்ன செய்யுங்க, மிஸ் பண்ணாம கட்டாயம் வந்துருங்க. ஏன்னா உங்களில் பல பேரும் செய்த அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாமுடைய அலமது ஷரீஃப் என்ன கேட்டிராத எத்தனை பேர் இருப்பீங்க. ஏன்னா ஆனா சீதனா ஹம்சா நாயத்துக்கு எப்படி இந்த இஸ்லாம்ல ஒரு முக்கியமான இடம் இருக்குதோ, அது மாதிரி சீதனா அபூ தாலிப் நாயத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அத அமவியாக்களுடைய புல்மால அது மறைக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனால் எப்போதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன ஹக்கை அவன் வெளிப்படுத்துறதுல அல்லாஹ் மகா வல்லமையாளர். எத்தனை பேர் செஞ்ச சத்தியத்தை, சத்தியங்கிற ஜோதிய பிரகாசத்தை வாயால ஊதி அணைக்கிறதுக்கு எத்தனை பேரை முயற்சி பண்ணாலும் அத்தனை பேருடைய முயற்சி அல்லாஹ் முறியடிச்சு என்ன செய்வான், அந்த ஹக்கா அல்லாஹ் பிரகாசிக்க செய்வான். அதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் தாயிமாக்கிட்டான் நமக்கு மாஷா அல்லாஹ். என்னன்னா வார திங்கட்கிழமை ராத்திரி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரமதுல் அஸீம் ஷான் அஹ்ல பைத் அத்ஹார் நபவி அம்மா ரசூலுல்லாஹ் ஹம்ஸத் அல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அம்மா ரசூலுல்லாஹ் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் அவசியம் அல்ஹம்துலில்லாஹ் என்ன நேரத்தோடு இன்னைக்கு வந்த மாதிரி மக்ரிபுக்கு முன்னாடியே வந்துட்டு மக்ரிபு ஜமாத்துக்கு போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மஜ்லிஸில் ஷாமிலாகி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான அஹ்ல பைத் அத்ஹார் நபவியாவுடைய மதது ஹிமாயத்து கொண்டு சாதத்து தாரைன் என்ன அல்லாஹ் தஆலா ஷானஹு வ தஆலா வாங்கிட்டு போறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். ஹஸ்புனல்லாஹு ஸய்யுதீனல்லாஹ் ஃபضل யா ரசூல் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா அன் துஸல்லி அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா அன் துஸல்லி அலைஹி. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى